வணக்கம் நண்பர்களே. நேற்று இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்சு ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆல்ரெடி ஃபைனல் போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா வந்து எல்லா மேட்ச்லையும் தோத்துட்டாங்க. அதனால் போகிற போக்கில் இந்தியா ஜெயிச்சுன்னு நினச்சோம். ஆனால் ஃபைனலில் கூட இப்படி விளாண்டுருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஸ்ரீலங்காக்காரன் தண்ணி காட்டிட்டான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கு அபிஷேக் சர்மா வழக்கம் போல் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு 50 போட்டான். திலக் வர்மா ஒரு 49 நாட் அவுட்டு, சஞ்சு சாம்சன் ஒரு 40, 202 ரன் அடிச்சிட்டாங்க. சரி, இது எங்கே ஸ்ரீலங்காக்காரன் அடிக்க போகிறேன்னு நினச்சோம். ஆனால் அந்த பதும் நிசங்காவும் குசல் பெராராவும் புரட்டி எடுத்துட்டானுங்க. போடுற பாலெல்லாம் 6 பறக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா 134 ரன்னுக்கிட்ட கொண்டு வந்துட்டானுங்க. சரி, போகிற போக்கில் ஜெயிச்சுட்டு போயிடுவானு உங்களுக்கு நினச்சப்ப வருண் சக்கரவர்த்தி ஒரு சூப்பரான பால் போட்டு ஸ்டம்பிங் பண்ணி அவன் குசல் பெராரா அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் 19 வரைக்கும் நிற்கிறான். பதும் நிசங்கா ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிட்டான். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வருண் சக்கரவர்த்தி கேட்சில் தான் அவுட் ஆனான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 12 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசி பாலுக்கு 3 ரன் எடுக்கணும். ஒரு ரன்னு தான் எடுத்துருக்க முடியும். நம்ம பவுலர் சொதப்பி எரியிறேன்னு சொல்லி எரிஞ்சு தடவி அது 2 ரன் ஓடி அடுத்து சூப்பர் ஓவர் போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஹர்தீப் சிங் கரெக்டாக போட்டு 2 ரன் தான் கொடுத்தான். சூரியகுமார் வந்து பால்லே வின் பண்ணிட்டான். சூப்பர் ஓவர் வரைக்கும் போன ஒரு அற்புதமான மேட்ச்சு. கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். எந்த நேரத்தில் வேணால் எப்போ வேணால் மேட்ச் மாறலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய பவுலர் ஹர்ஷித் ராணாவும் ஹர்தீப் சிங் 2 பேர் சேர்ந்து 100 ரன் கொடுத்துருக்கானுங்க. மற்ற 4 பவுலர் சேர்ந்து 100 ரன் கொடுத்துருக்காங்க. அதனால் சுதாரிக்க வேண்டிய நேரம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து பயங்கர வெறியோடு வந்திருப்பானுங்க. 2 வாட்டி தோத்துட்டோம், கண்டிப்பாக ஃபைனலில் போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சதெல்லாம் மற்ற மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்க. 2020 ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆனாலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். 41 வருஷம் கழிச்சு 2 டீமும் ஃபைனலில் மோதுன்றானுங்க. அது பயங்கரமான ஒரு பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் ஸ்ரீலங்காட்ட கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேர்ஃபுல்லாக இருப்பானுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அடித்து நொறுக்குறாங்க அப்படின்னா பவுலிங்கை வந்து ஸ்டடி பண்ண வேண்டும். லைனில் இருந்து கரெக்டாக போடணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்த போய் சந்திப்போம். நன்றி.